Hi friends, welcome to Ayifa Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன்ல 180 ml பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதை நம்ம மேஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதில் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பால் கூட கேப்சிகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மாஷர் வச்சு இதை நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு இதை அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் இதை அமுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்லாம் நல்லா கேப்சிகமோட அப்சர்வ் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் இதில் ஒரே ஒரு கேப்சிகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 2 இல்லைன்னா 3 கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேப்சிகமோடு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதோட ஹீட் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக பாதாமை நான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கேப்சிகம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே 5 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.